பாராட்டுக்கள் அளித்தும் பிரபஞ்சத்துக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பல சித்த மருத்துவர்கள் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, அதை பற்றி ஒரு முழுசாக பார்த்துக்கலாம். ஒரு மூலிகையை எடுத்து காமிச்சிட்டு இந்த ஒரு மூலிகை 4448 நோயையும் குணப்படுத்தும் அப்படின்ற ஒரு பொய்யான கருத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தயவுசெய்து அந்த மாதிரி விஷயத்த நம்பாதீங்க. சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இலைப்பால், வேர்பால், கொஞ்சம் கொஞ்சம் பஷ்பம் செந்துரம் பால், இதற்கு அடுத்த நிலை சுண்ணம், கட்டு, கலங்கு, இந்த மாதிரி எண்ணற்ற நிலைகளை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கீழா நிலை எடுத்துட்டா எல்லா விதமான கல்லீரல் பிரச்சனையும் குணப்படுத்திடும், ஒரு மூக்கு தட்டை எடுத்தால் எல்லா விதமான கிட்னி ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் நிறைய வீடியோக்கள் பார்க்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஏதோ ஒரு சில அமௌண்ட்டுக்கு அந்த மருந்து விற்பனை தான் நடக்கும். ஆனால் உடல் எப்படி வேலை செய்யுது, ரத்தம் எப்படி உற்பத்தி ஆகும், இந்த மாதிரியான எந்த விஷயமும் அவங்களுடைய அந்த ஒரு சில மூலிகையில் இருக்காது. சித்தர்களுடைய முக்கியமான புத்தகத்தையோ இல்லை பாடசாலையிலையோ அவங்க படித்தவர்கள் அல்ல. ஏதோ யாரும் இந்த மூலிகை இதுக்கு நல்லதுன்னு சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. தயவு செய்து அந்த மாதிரியான ஒரு சில மூலிகைகளை மட்டுமே நம்பி ஏமாற வேண்டாம். அப்போ எப்படிங்க எனக்கு வரக்கூடிய விஷயத்தை நான் குணப்படுத்திக்கலாம் அப்படின்றது உங்களுடைய கேள்விக்கணையாக இருக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மூலிகைக்குன்னு ஒரு சிறு அளவு நோய்களை குணப்படுத்தக்கூடிய திறமை இருக்குது. இது எப்படி நீங்கள் அணுகலாம் அப்படின்னாக்கா, சமீபமாக அகத்தியருடைய குணப்பாடம் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. மூலிகையோட தன்மை, அந்த மூலிகை நோய்களுக்கு எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயம் இருக்குது. மூலிகைகளுக்கு என்ன தன்மை, வேருக்கு என்ன தன்மை, சமூகத்துக்கு என்ன தன்மை, கிழங்குக்கு என்ன தன்மை, அடுத்தது பார்த்திங்கனாக்க அந்த மூலிகையை வச்சு சாம்பல் பண்ணால் அந்த சாம்பலுக்கு என்ன தன்மை, அதே கூட்டு சுவனமாக சேர்த்தா அதற்கு என்ன தன்மைன்னு பல எண்ணில் அடங்கான விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சுத்த தூய சங்ககால தமிழில் இருக்கிறதுனால பல பேர்களுக்கு அது தெரியாது. சரி, இப்போது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் எப்படி அணுகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம இங்கே பப்ளிஷ் பண்ணுறோம். சரி, காமனாக பார்த்தீங்கன்னாக்கா உடல் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிந்து கொள்ளாமல் ஒரு மருந்து எடுத்திங்கன்னா அந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யாது. அப்போது ஆங்கில டாக்டர்கள் நம்மளை தவறாக பேசக்கூடிய நிலைகளும், சித்த மருத்துவர்களை தவறாக பேசக்கூடிய நிலைகளும் அவங்க தள்ளப்படுவார்கள். அது நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்னாக்கா, தி மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் முதல் முறையாக தமிழில் வெளியிடப்படுகிறது. அந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்குன்னாக்கா, உலகம் எப்படி தோன்றியது, உயிரணுக்கள் எப்படி தோன்றியது, உடல் எப்படி வேலை செய்கிறது, உணவு சாப்பிட்டா எப்படி ஜீரணம் ஆகும், உடலோட கழிவுகள் என்ன, உடலோட சக்தி என்ன. இப்போ சமுதாயத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க உணவே மருந்து, 100% தப்பு. அது தப்புன்றத நீங்கள் அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்காத, சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்காத, 100% தப்பு. தண்ணி தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடி, 100% தப்பு. ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னா, இதற்கான அனைத்து விளக்கங்களும் அந்த புத்தகத்தில் இருக்குது. அனைத்து சித்தர்களும் வள்ளுவரும் எல்லாருமே சொன்ன விஷயம் அந்த புத்தகத்தில் இருக்குது. ஆர்கானிக் உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோயும் வரும், அதுக்கான எவிடன்ஸ் அந்த புத்தகத்தில் இருக்குது. என்னென்ன பரிசோதனை ஒருத்தங்களுக்கு எடுக்கணும், என்ன நோய்க்கு என்ன பரிசோதனை எடுக்கலாம், எக்ஸாம்பிள் பிளட் டெஸ்ட், என்ன ஸ்கேன் எடுக்கலாம், என்ன விதமான டயக்னோஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது. ஆங்கில மருத்துவத்தில் தவறான டயக்னோஸ் மெத்தட் என்னென்னலாம் அந்த புத்தகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1945 இன்று வரைக்கும் 520 ஆங்கில மருந்துகளை பேன் பண்ணியிருக்காங்க. எல்லா டீட்டெயிலும் அது இருக்குது. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உடலில்
என்னென்ன நோய்களை எல்லாம் ஆங்கில மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாது அப்படின்ற டிக்ளரேஷன் இருப்பாங்க. அந்த 51 நோய்களுக்கான லிஸ்ட்டும் அந்த புத்தகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலே தன்னை குணப்படுத்தும் அப்படின்றது 100% போய். அதுக்கான காரணம் அங்கே இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்துக்கு WBCக்கு டூல்ஸை கொடுத்தா அதுதான் அந்த எல்லா நோயும் குணப்படுத்தும். அதுவும் அந்த புத்தகத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் எப்படி இருக்கணும், ரத்தத்துக்கு என்ன சக்தி கொடுக்கணும், என்னென்ன விஷயத்தை பண்ணால் ரத்தம் வேகமாக உற்பத்தி ஆகும், எப்படி ஒரே நாளில் ரத்தத்தை உற்பத்தி பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களும் அந்த புத்தகத்தில் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உணவை எப்படி சாப்பிடணும், எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, அசைவ உணவை சாப்பிட்டா ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறுன்றதும் அந்த புத்தகத்தில் இருக்குது. சைவ உணவை மட்டுமே சாப்பிட்டு என்னென்ன தவறுகள்லாம் உடலில் நடக்குதுன்றதும் புத்தகத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புத்தகம் தமிழ்நாட்டை சார்ந்த புத்தகமே அல்ல. ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் புக். எப்படி இந்த புக்குன்னா, இப்போ தமிழ்நாடை சார்ந்தவர்கள் மட்டுமே இந்த புத்தகத்தை பார்த்து அனுபவித்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புளுக்கு இந்த புத்தகம் வேலை செய்யாதா அப்படின்னா, மனித உடல் செல்களால் ஆனது. அந்த செல்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கலை எப்படியெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா அந்த ஃப்ரீ ராடிக்கல் வெளியே எலிமினேட் ஆகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து செல்களும் ரீஜன் எப்படி ஆகும் அப்படின்ற மொத்த சிஸ்டமும் அந்த மெடிக்கல் மிராக்கல் புக்கு இருக்குது. உலகத்திலேயே முதலாக தமிழில் இந்த புக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உணவு என்பது என்ன. சில பேர் சொல்லுவாங்க சாப்பாடு வந்து இந்த மாதிரியான முறைகள்லாம் சாப்பிடுங்க, இந்த மாதிரியான முறையெல்லாம் சாப்பிடுங்க, சமைக்காத உணவாக சாப்பிடுங்க, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம், இந்த மாதிரியான அனைத்து தவறான கருத்துக்களும் ஏன் தவறுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். வீகன் அவங்களுக்கு என்னென்ன நோய்கள் வரும், நல்ல அசைவம் மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வரும், எல்லாமே சயின்டிஃபிக் எவிடன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அதிகப்படியான அளவு, லிவரில் இருக்கக்கூடிய SGOT, SGPT, ஜாண்டிஸு, இதெல்லாம் எப்படி ஒரே நாளில் கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லிப்பிட் ப்ரொஃபைலில் ட்ரைக்ளிசரைட், இது மிகப்பெரிய ட்ரபிள். இதை எப்படி ஒரே நாளில் அரெஸ்ட் பண்ணலாம், எப்படி பாயிண்ட் வேல்யூ ஒரே நாளில் கம்மி பண்ணலாம். SGOT, SGPT, அல்கலைன் பாஸ்பேட்டு, யூரிக் ஆசிடு, யூரியா, இதெல்லாம் எப்படி ஒரே நாளில் குணப்படுத்தலாம். இந்த மாதிரி எண்ணற்ற தகவல்கள் அந்த புத்தகத்தில் கோடி கணக்கில் கேஷ் கொடுத்தாலும் கிடைக்காத அளவுக்கான ஒரு வல்லமை சக்தி அந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த பதிவை நம்ம ஏன் இங்கே பப்ளிஷ் பண்ணுறோன்னாக்கா, இன்றைக்கி மருத்துவ அறிவு தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க சொன்ன விஷயத்தை மட்டுமே நம்பி தானும் ஏமாந்து மற்றவங்களும் ஏமாற்றப்பட்ட அவல நிலையில் இருக்கிறதுனால்தான் புதுசாக வந்த மாடர்ன் மெடிசன் தமிழர்களையும் தமிழர்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறையும் அவங்க ஏளனமாக பேசுகிறாங்க. இந்த புத்தகத்தை படித்து அதில் இருக்கக்கூடிய நாலேஜை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த நோய்க்கு என்ன பரிசோதனை பண்ணணும், எப்படியெல்லாம் ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டை படிக்கணும், எப்படியெல்லாம் ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை படிக்கணும், எப்படி உண்மையான உணவை அவங்களுக்கு சஜஷன் பண்ணலாம், ஆர்கானிக் உணவு தவறுன்னு சொன்னதுக்கான உண்மையான கருத்து, இந்த மாதிரி எண்ணிலடங்கான டேட்டா யாருக்கு வேணும்னா பாமர மக்களுக்கும் அதிகப்படியாக படிப்பறிவு இல்லாத இல்லாட்டி ஒரு தமிழ் மட்டும் படிக்கிறது தெரியும் அப்படின்றவங்கள ஒரு வைத்தியர்களுக்கு இந்த புத்தகம் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய மருத்துவ முறைகளும் சரி, என்ன மெத்தடாக இருந்தாலும் சரி, அக்குபஞ்சரில் இருக்கக்கூடிய சில சிஸ்டம்ஸ், வருமானம் இருக்கக்கூடிய சில சிஸ்டம், இந்த மாதிரி எண்ணிலடங்கா பிரிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி செல்களை ஒரு நாளில் ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு டீட்டெயில் வித் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தமிழில் இருக்கும், ஃபோட்டோவோடு இருக்கும். நீங்கள் இதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்களும் உங்களோட உடலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை ஒரே நாளில் பண்ண முடியும். இந்த புக்கு யாருக்காகலாம் படைக்கப்பட்டதுனாக்கா, எனக்கு தமிழ் மருத்துவத்து மேலே இன்ட்ரெஸ்ட், நான் மருத்துவம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நான் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், நீங்கள் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ தான்ப்பா நான் மருத்துவ தொழில் வந்து படிச்சுட்டு வெளியே வந்திருக்கேன்,
இனிமேட்டு நான் ஃபுல் ஃப்ளெக்ஜாக இந்த விஷயத்த பண்ணணும், கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பண்ணணும், ஸ்பீடான ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றவங்க அதை பண்ணலாம். ஏற்கனவே நான் ஃபீல்டில் இருக்கேங்க, பெரிய அளவுக்குலாம் ரிசல்ட் இல்லைங்க, ஏதோ ஒரு 2-3 மூலிகை மட்டுமே வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படின்றவங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பெரிய மாற்றத்தெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்றவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைனில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் கம்ப்ரெஷன். இந்த டிஸ்க் கம்ப்ரெஷன் 1 வீக்கில் நீங்கள் மேஜிக்கல் ரிசல்ட் கொடுத்துடலாம். கிட்னி ஸ்டோனோட வலி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 3 மணி நேரத்தில் காணாமல் போக வச்சிடலாம். இவ்வளோ பண்ணக்கூடிய அந்த மெடிக்கல் மிராக்கல் புக்கு இன்றைக்கி டிஜிட்டலைஸாக உங்களுக்கு கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் அந்த புத்தகத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா, அந்த புத்தகம் வந்து ஒரு புக், டிஜிட்டல் புக். அந்த புக்கு வந்து உங்களுடைய ஃபோனில் எப்பவுமே இருக்கும், ஃபோனே மிஸ் ஆனாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். அந்த மாதிரி தான் அந்த புக்கு டிசைன் பண்ணப்பட்டுள்ளது. அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம பேப்பராக கொடுக்கக்கூடிய புக்கில் என்னென்ன இஷ்யூ நடக்கும்னாக்கா, புக்கு காணாமல் போகும், கிழிஞ்சு போகும், தொலைஞ்சு போகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா மழை இந்த மாதிரியான விஷயத்தில் சேதமடையும், புக்கே மிஸ் ஆகிடும், ஏதோ ஒரு இஷ்யூ நடக்கும். அந்த மாதிரியான எந்த விஷயமும் நடக்காமல் முழுக்க டிஜிட்டலைஸாக இருக்கும். உங்களுடைய ஃபோனே மிஸ் ஆனாலும் உங்களுடைய மெயில் ஐடியில் இருக்கும். ஸோ அவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணியிருக்க புக்கை வந்து வாங்கி முதல்ல படிங்க. உங்கள் உடம்புல, உங்கள் மனசில், உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளாக் மார்க்கும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது இன்றைக்கி உங்களுடைய பிளட் டெஸ்ட் எடுங்க. நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். திரும்ப முதல் நாளே போய் டெஸ்ட் எடுங்க. அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா உடலை குணப்படுத்தும் அப்படின்றதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. ரத்தம் தான் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும். அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய WBCக்கு தேவையான டூல்ஸை கொடுத்தால் மட்டுமே இந்த எல்லா விஷயமும் குணமாகும். இந்த விஷயத்தை சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் அந்த புத்தகத்தில் வெளிப்படையாக இருக்குது. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதற்காக அந்த புத்தகத்தோட ரகசியத்தை பற்றி ஓரளவுக்கு நான் சொல்கிறேன். யார் யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் கிடைக்க வேண்டும் என்று இறையருள் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.